கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கல செல்வோம். இயேசு எனும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு எனும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு எனும் திரு நாமத்தில் எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமம் அது. இயேசு எனும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். லீலா பிரைஸ் தி லார்ட். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். சரி, ஏசாயா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை மணிக்கு தியானிக்க இருக்கிறோம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடுங்கள். கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். வேதத்துல 2 வகையான கூட்டம் இருக்கு. இது ஒரு கூட்டம். ஆனா ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பரிசுத்தமாக்குகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே வளர்ச்சியில் இருக்க ஒரு கூட்டம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல கொரிந்து சபையில் பரிசுத்தவான்களே நான். அவ ஒரு கூட்டத்தார குரோத்ல இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தை பரிசுத்தம் மாறிட்டாங்க. அவர்களை 1 பேதுரு அவங்கள பரிசுத்த ஜாதி அப்படிங்க. பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்த ஜாதிகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். திரும்ப சொல்றேன், 2 கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இன்னொரு கூட்டத்தார் பரிசுத்தவங்கள், இன்னும் பரிசுத்தவங்கள் ஆக கடவுதுங்க. நீதிமான்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தாலான நீதிமாக்குகிறார். ரோமர் நம்ம பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். 1 அவருடைய இரத்தத்தால நீதிமானாக்கப்படுகிறோம். அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வானங்களே கேளுங்கள். வானம் கேட்குமா? யாஸ் கேட்கும். உபாகமம் 32வது அதிகாரம் 1 வசனம். உபாகமம் 32:1 வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியை என் வாய்களே கேட்பாயாக. இந்த வானமும் இந்த பூமி கேட்கும். ரைட். மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்மேல் இறங்குவது போல என் வாசனம் இருக்கும். என் வாசனம். அந்த வாசனம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை இந்த வாசனம் கொடுக்க இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா? ரோமர் 1வது அதிகாரம்
ரோமர் 1:18 தேவ கோபம். யார் நீதிமான்கள் இல்லாம பாவிகளாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தேவ கோபம் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். 1:17. ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வானம் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும், பூமி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். நம்மள ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாக மாற்றின விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதி. தேவ நீதிங்கிறது எனக்காக இயேசு மரித்தார், தேவ நீதி. இது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இந்த வானமும் பூமியும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துக்கிட்டே இருக்குது, செவி கொடுத்துட்டே இருக்குது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். எந்த வானமும் எந்த பூமியும் ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாரோ அதை ஒரு நாள் அழிச்சுப்படுவார். ஏன் அழிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போவதற்காக. அப்ப ஒரு டிஸ்போசபிள் வெசல் இருக்குது. எங்க காலத்துல சிரிஞ்சிருக்குங்க. டிஸ்போசல் எல்லாம் கிடையாது, லீலாக்கெல்லாம் தெரியும். அது ஒருக்கம் பாயில் ஆகிட்டே இருக்கும். நீடிலும் உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த நீடில் குத்தி குத்தி அந்த டிப்பே வளைஞ்சிருக்கும். ஒரு குத்து நாச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது, பாயில் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே கிழிச்சு ஊசி போட்டுட்டு துரத்தி போடும். டயபெட்டிக் பீப்புளுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் அது ஒரு சிரிஞ்சு இருக்குது. நம்ம எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா போட்டா அவ்வளவு மட்டும் உள்ள போகும். டிஸ்போசபிள். அதுபோல இன்னைக்கு இருக்கிற இந்த பூமியும் இந்த வானமும் டிஸ்போசபிள். ஏன் வானத்தை டிஸ்போசபிளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம வசனத்தை பார்க்கணும். ஏன் ஆண்டவர் வானத்தை டிஸ்போசபிளாக வைத்திருக்கிறார்? ஒரு ஸ்டேஜில் இந்த வானத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறாங்க. ஏனென்றால் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இருக்கு. அவைகள் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த அந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் எப்படி இருந்தோம், உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்ததுக்கு என்ன அடிப்படைனா, அவர்களில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமலே பிள்ளைகளை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆகாயத்து அதிகார பிரபுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருப்பான். இப்ப அவன் எங்கதான் உட்காந்துருக்கான், அங்கதான் இருக்கான். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வருகை இருக்கு. அந்த வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஆரவாரம் ஷவுட் ஷவுட், இது ஒரு சவுண்ட். அங்க அந்த சவுட்ல தான் அவர் இறங்கி வர்றார் பாருங்க. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இந்த வானத்திலிருந்து இறங்கி வரும்போது இந்த அந்தகார லோகாதிபதிகள் எதெல்லாம் இந்த வானத்துல சுத்திட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சுடுவார். அழிச்சிட்டு வந்து நம்மளை அவரை கூட்டிக்கிட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கூட இருக்கிறதற்காக ஆண்டவர் உண்டு பண்ணது புதிய வானம் புதிய பூமி. அது நம்ம எவ்வளவு நாளைக்கு இருப்போம்? ஃபார் எவர். சரி, இது ஒரு நம்பிக்கை. இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? இதுக்கு இங்கிலீஷ்ல ஹோப். எஸ்ஐயா 24வது அதிகாரம் 21வது வசனம். எஸ்ஐயா 24:21.
24, 21. அக்காலத்திலே இந்த கொரோனா டயத்துல எத்தனை பேர் நீங்க ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியாது. அக்காலம் அப்படின்னு சொல்லி தொடர் செய்தி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டாயம் உங்கள்ட்ட நோட்ஸ் இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் தேடி பாருங்க. ஏசாயா 24, 21. அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். ரெண்டு உன்னதம் பூமி. இந்த பூமியில ராஜாக்கள்ங்கிறது கிங்ஸ் மாத்திரம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அவங்க எல்லாம் ராஜாக்கள். அப்ப இந்த வானத்தையும் பூமியும் ஆண்டவர் எதற்காக சாட்சியா வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அவர்கள் கிளியிலே ஏகமாக கட்டொண்டர்களை சேர்ந்து காலில் வைக்கப்பட்டு அநேகம் பேர் விசாரிக்கும். இவங்களெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஒரு நாள் நரகத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு என்கொயரி நடக்கும். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையின் மேலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதா. புதிய வானம் புதிய பூமியில அன்றைய ஆளுகை வரப்போகிறது. அந்த ஆளுகை இருக்கு நமக்கு நம்பிக்கை, ஹோப். நம்பிக்கை இருந்தா தான் இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியும். நம்பர் 1. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 25:9. அக்காலத்திலே மறுபடியும் அக்காலத்தில் ஒரு காலம் என்னன்னு தெரியாது. இதோ இஸ்ரவேல் நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். இதோ இஸ்ரவேலே நம்முடைய தேவன். இந்த தேவன் எங்க இருக்காரு? பூமிக்கு வந்தார், சிலுவையை சுமந்தார், நம்முடைய பார்த்து அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். பிதாவுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார், திரும்ப வருவார். இதோ சீக்கிரமாக வருவேன் சொன்னார், வருவார். அக்காலத்தில் இவரே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்முடைய ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கொண்டு மகிழும் என்று சொல்லப்படும். யார் சொல்லப்படும்? 2 கூட்டத்தார் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு கூட்டத்தார் எப்படி வாழ்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் விரதமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டோடைய ரத்தத்தால் பரிசுத்தமானப்பட்டவர்கள் காத்திருப்பார்கள். அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கலிகுறவும் மகிழவும் செய்வார். இது 26:1. 12வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். யார் யாரா நமக்கு மதிலா இருக்காங்க, அவர்களெல்லாம் நமக்கு எதிராக இருப்பாங்க, ஆனா அவர்களை ஆண்டவர் அழிப்பார். சரி, 26வது அதிகாரம் 1 வசனத்துல அக்காலம். அந்த கீ வார்த்தை இருக்கு. அந்த கீ வார்த்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனத்தை உள்ள போறது ஈஸியா. அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டானது, பெலனான நகரம் நமக்கு உண்டு. பெலனான நகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஆண்டோடைய பிள்ளைகள் மாத்திரம் இருப்பாங்க. சாத்தான ஆண்டவர் அழிச்சிருவார். அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீ கிறிஸ்து எல்லாம் அக்னியில தூக்கி போட்டுருவார். அப்புறம் ஒரு நகரம் இருக்கும். அந்த நகரம் பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதில். ரட்சிப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் வந்த இயேசு உள்ளத்துக்குள் வருது ரட்சிப்பு. டெபினிஷன். உலகத்தில் இருந்தாரா? எஸ், இருந்தார். சவுலுக்கு வெளியில இருந்தார். தமஸ்கு வீதியில சந்திச்ச உடனே சவுல் ரட்சிக்கப்படுகிறார். இயேசு உள்ளுக்குள்ள வந்துட்டார். அவரை எல்லாம் இயேசுதான் இருக்கு. அதுபோல யார் யாரெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அது நமக்கு மதில் அரணுமாக ஏற்படுத்துவார். இதற்கு தாண்டி சத்துரு உள்ள வர முடியாது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி போட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார். எப்படி திறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்துக்காக திறக்கிறார். உள்ள வர்றார், சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டார். இனி பூட்டிடுவார். அப்புறம் ஒரு வழியும் திறக்க முடியும். என்ன சாத்தம் உள்ள வர ட்ரை பண்ணுவான், அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா வசனம் என்ன சொல்றது? வர முடியாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிகள், நீதி உள்ள ஜாதிகள். ஏசாயா 1வது அதிகாரம் 4வது வசனம், பாவமுள்ள ஜாதி. என்னது பாவமுள்ள ஜாதி? இது என்ன ஜாதிங்க? நீதி உள்ள ஜாதி. உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். 10 கன்னிகள், 5 கன்னிகள், 5 கன்னிகள். புத்தி உள்ள கன்னிகள் 5, புத்தி இல்லாத கன்னி 5. ரெண்டுமே கன்னிகை தான். எல்லாருமே இயேசு கிறிஸ்து வருகைக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஆயத்தமா இல்லாத கூட்டம் எண்ணெயை கொண்டு வரல, பரிசுத்தாவினை கொண்டு வரல. கதவை பூட்டியாச்சு, மாலாவளான் வர்றாரு, போக முடியாது. அதான் ஆயத்தம் உள்ள ஜாதி.
அதனாலதான் உள்ளேயே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்க. இருதயமாக வாசலை திறக்கணும். உள்ள ஒருவர் அவரது பூட்டிக்கிறார். உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ள மனதுறவர்கள் உண்மையே நம்பியிருப்பதால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். காத்துக்கொள்வது அவர் வேலை. ஆனா உண்மையே உறுதியாக பற்றிக்கொள்ள மனதுள்ள ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மாத்திரம்தான் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? மனவளனர் கூட போறதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, 12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 26:12. கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவர். எங்கள் கிரிகள் எல்லாம் எங்களுக்கு நடத்தி வருகிற நீரே எங்கள் கிரிகள் எல்லாம் சமாதானத்தை கட்டளையிடுவீர். இந்த சமாதானம் எங்கே உருவாகுதுன்னு கேட்டீங்க, உன்னதத்துல உருவாகுங்க. உன்னதத்துல உருவாகி அந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமாயிட்டார்னா கொடுத்து தீர்ந்துருவார். அது உங்களுக்குள்ள வரும். அதை யாரும் தடுக்க முடியாது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றேன். தருவார். யாருக்கு தரும்? நீதி உள்ள ஜாதி, உண்மை உறுதியாக பற்றிக்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சாட்சியாக அழைக்கிறார். சரி, 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 27:19. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நம்ம பார்க்கணும். மரணம் உண்டா? எஸ் உண்டு. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமாயன என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பொழிவது போல மரித்தோர் பூமியை விட்டு புறப்படப்படும். பனி மேல இருந்து வரணும். உங்களுக்கு தெரியும் எப்படி வரும் தெரியாது. காலையில பார்த்தா பனி இருக்கும். காலையில இரவு பனி வரும், காலையில போயிடும். அதுபோல மரித்தோர்களும் உள்ள இருப்பாங்க, உடனே போயிடுவாங்க. ஏன் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போல் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அவனுடைய கோபம் வரும். பாவிகளை எல்லாம் அழிச்சுவாரு. பரிசுத்தவர்களை கூட்டிட்டு போயிடுவார். இது யாருக்கு சாட்சினா புராணமும் பூமியை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, 27வது அதிகாரம் 6வது வசனம். 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து உலகத்தின் பலனாலே நிரப்பும் நாள் கல் வரும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பார்த்து சொல்றாங்க. யாக்கோபு நம்ம யாக்கோபு எத்தன் ஏமாத்துறாங்க. ஆனா இஸ்ரவேலா மாத்துறாரு. அம்மா அப்பா வைத்த பேர் யாக்கோபு, ஆண்டவர் கொடுத்த பேர் இஸ்ரவேல் கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா உலகத்தின் பலனாலே நிரப்பும் நாட்கள் வரும். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் நீங்க சுவிசேஷம் சொல்லி அவங்களை ஆண்டவர்கிட்ட வழி நடத்தி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கறோம். சரி, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியத்தை பார்க்கும்போது 36, 37 பார்ப்போம். ஏசாயா 36, 37. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ராஜா வரான், எசேக்கியேல் ராஜாவுக்கு விரோதமாக. அன்னைக்கு ஆண்டவர் யார் யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறாங்கிறத வேறுபடுத்தி காமிச்சிட்டாரு. சரி, பரிசுத்த உள்ள ஆவியின் மேல் உள்ள நம்பிக்கை. நான் உங்களுக்கு இந்த தலைப்பு ஹோப். இப்ப நம்ம பார்க்க போறது பரிசுத்த ஆவியானவருடைய நம்பிக்கை. ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். 59:19. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றேன். இன்னைக்கு இந்த நாட்கள்ல ஒரு சில சபைகள் இருக்கு. பிரதரன் சபை அப்படின்னு ஒரு சபை. அவங்க பரிசுத்தாக நம்ப மாட்டாங்க. கதிரேசன் பிரதர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய மாமியார் அந்த சபைக்கு போறவங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்க அந்நிய பாஷையில பேசுவீங்களாமா அப்படின்னு. ஏன்னா சீனியர் அந்த அம்மா, அதாவது நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சோ லெட்டர்ல ஒரு வசனத்தை எடுத்து அனுப்புவாரு. அப்படி அந்த அம்மா அவருடைய மக கதிரேசனுடைய மனைவி பலப்பட்டு ஜெபிச்சு இவரை கொண்டுட்டார். அந்த அம்மா சொல்லுது, அந்நிய பாஷைன்னு நாங்க சொன்னாலே எங்க சபையில தான் எங்களை தூக்கி வெளியே போட்டோம். நான் பழைய ஏற்பட்ட ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். வானத்தை பாரப்பா, பூமியை பாரு.
இது அழிஞ்சுக்கிறோம். நான் உனக்காக ஒன்று உண்டு பண்ணியிருக்கிறேன். இந்த நம்பிக்கையை நம்ம பார்ப்போம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்தில் சூரியன் உதிக்கும் திசை அவருடைய மகிமைக்கு பயந்தவர்கள் வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒருத்தமா கொடியேற்று. ஆவியானவர்கிற குறித்த நம்பிக்கை இருந்தா தான் இந்த ஓட்டத்தை ஓடணும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி தென்காசி குற்றாலத்து பக்கத்தில் இருக்கு. அங்க ஒரு சபையில என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பேர் காலையில் உள்ள செக்ஷனை எங்கிட்ட கொடுத்தாங்க. நீங்க டாக்டர் இந்த வாலிபர், அப்ப கொஞ்சம் வயசு, நான் இப்ப கனடா போச்சு, நீங்க வாலிபருக்கு நீங்க கிளாஸ் எடுக்கணும். கொஞ்சம் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் பசங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. நான் ஒரு ஷார்ட்டா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நான் சொன்னேன், உங்க ஆள் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கும், கேள்வி கேட்டிருக்கும். அந்த கேள்விகளை நீங்க எழுதி கொடுங்க, உங்க பேர் போட வேண்டாம். நான் வாசிச்சு அதுக்கு பதில் கொடுக்குறேன். முதவே நான் பேப்பரையும் பேனா இருக்கேன்னா பார்த்தாச்சு. அப்புறம் அவங்கள எழுதி கொடுத்தாச்சு. சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு ஒன்னா ஒருத்தர் வாசிச்சேன். ஒரு பெண் கையெழுத்து பார்த்தாலே அந்த கேர்ள் கையெழுத்து தெரியுது. அவர் கேள்வி கேட்டிருக்கா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவையா பரலோகம் போறதற்கு? நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டாலும் பரலோகம் போக முடியாதுன்னு ஒரு கேள்வி அந்த பொண்ணு கேட்டுச்சு. இது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ சொல்ற ரைட், அக்ரி பண்றது. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டு உடனே செத்து போயிடும். இந்த உலகத்துல பாவம் நேர்ந்த உலகத்துல நம்ம ஓட வேண்டியிருக்கு. இந்த அசுத்தமான உலகத்துல ஓடுறதுக்கு ஆவியானுடைய ஒத்தாசை எல்லாம் முடியாது. இந்த ஒத்தாசோடு இருக்கிறதுக்கு அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு அந்நிய பாஷைன்னு சொல்லி சொன்னேன். அதுபோல இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தானுக்கு விரோதமாக கொடியேற்றுவார், வெற்றி கொடியை ஏற்றுவார். 61வது அதிகாரம் முதல் வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தால்தான் தொடர்ந்து ஓட முடியும் இருக்கிறார். இது அடுத்தவர்கள். 63வது அதிகாரம் 10வது வசனம், 63:10, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால அவர் சத்ருவாக மாறி அவர் என்னைக்கு நீங்க ஆவியானவருக்கு விரோதமாக பேசுறீங்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு விரோதமாக பேசுனா ஒத்துக்குவேன், ஆவியருக்கு விரோதம் பேசுவார். திரும்ப சொல்றேன், வசனத்தை நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 1வது அதிகாரம் 2வது வசனம், வானங்களே கேளுங்க. வானங்களை கேட்க சொல்றாரு, பூமியே செவி கொடுங்கள், கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இத உபாகமம் 32வது வசனத்துல ஒரு சாட்சியா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் ஏன் சாட்சியா இருக்கிறார்? இந்த வானமும் இந்த பூமியை அழிச்சுக்கும். அப்ப புதிய வானமும் புதிய பூமி வரும். 2வது ஒரு கூட்டத்தை இருக்கிறாங்க, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம். அந்த கலகத்துல பரிசுத்தாவின கஷ்டப்பட கூடாது. ரைட். 12வது அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, பரிசுத்த ஆவியானவர்ன்ற ஒரு அதை நம்ம சந்தோஷமாக அவரை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். சரி, 2வது செக்ஷன் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போயிடுறேன். நான் பிள்ளைகளை வளர்த்து தகப்பன் சொல்றது போல என்ன சொல்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கறது என்னன்னா ஒரு லா. நீ என் பிள்ளைகள்னா நீ இப்படித்தான் இருக்கணும். திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அவர்களை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம். இது என்ன நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி காட்சி அளிக்கிறார். எல்லாரும் முன்னாடினா எல்லாரும் காணத்தக்கதாக இறங்கி வருகிறார் சீனாய் மலையிலே. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 20வது 19, 20, சரி 11. 3ஆம் நாள் ஆயத்தப்பட்டவர். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையில் மேல் இறங்குவார் சொல்லிட்டார் மோசே. நான் மட்டும் இல்லப்பா, நீயும் பார்க்கலாம், எல்லாரும் முன்னாடி அவர் இறங்க போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது நீங்க 16 வசனம், 3ஆம் நாள் விடியற் காலையிலே இடி முழக்கா மின்னல் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று.
பாளையத்தில் ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இது தேவனை குறித்த பயம் நடுங்கிறாங்க. இப்ப இவர் ஒரு கற்பனை கதை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்ணால பாக்குறாங்க. இவ்வளவு நாளும் மோசே மூலமாக அவர் செய்யற ஒவ்வொரு வாதையும் பார்த்திருக்காங்க. எல்லாம் பார்த்து செங்கடல் பிளந்ததெல்லாம் பார்த்து நம்பல. இப்ப ஆண்டவர் போர் சட்டத்தை கொடுக்க போயிடுறாங்க. லா நீ இப்படித்தான் வாழணும்னு சொல்லி அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கிறவர் யாருன்னு சொல்லி தன்னை காட்டுகிறார். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்னியில் இறங்கினபடினாலே அது முழுவதும் புகை காட ஆரம்பிச்சு. இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க என்ன சொல்றாருன்னா 20வது அதிகாரத்துல கட்டளை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 ஜனங்கள் எல்லாரும் 20வது அதிகாரம் 12 இப்ப கட்டளை கொடுத்தாச்சு. இப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கேட்டு எல்லாம் புகை கிடக்குது. ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலிருந்து மோசே நோக்கி நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேச இருப்பதாக நாங்கள் செத்து போயிடுவோங்கிறாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்போம், 100% நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியாச்சு, ஆனா நீ கேட்கல, இதான் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இந்த சட்டத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ என் சத்தத்தை கேட்டா உனக்கு நோய் வராது, நீ பலத்தோடு இருப்ப, தொடர்ந்து ஓடுவ அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஒரு பேக்கேஜா கொடுக்குறேன். ஆனா இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா எனக்கு விரோதமாக கலகம் உண்டு பண்ணினார்கள். எனக்கு விரோதமாக கலகம் உண்டாக்குன மக்களுக்கு எப்படி அவங்க அடுத்து கலகம் உண்டாக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கலகம் உண்டாக்குறாங்க. 1 சாமுவேல் 8வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ராஜா இருக்கா, எங்களுக்கு ராஜா கலகம் உண்டாக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 8வது அதிகாரம் 7வது வசனம், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் அப்படின்ற கலகம் உண்டாக்குற ஜனங்களை பார்த்து வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சாட்சி வைக்கிறாரு. இதை நம்ம பார்க்கணும். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 12:14 நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேர்த்து கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்கள் ஆளுகிற ராஜா உங்கள் தேவனுக்கு இது அவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய குணமே கலகம் உண்டாக்காத அவங்க குணம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இதுக்கு தேவையான நம்பிக்கை. 20வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு அப்பொழுது சாமுவேல் 1 சாமுவேல் 12:20 அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பெல்லாம் செய்தீர்கள், ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமலும் கர்த்தரை செஞ்சிட்டப்பா ரைட் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ பின்வாட்டத்துக்கு போயிடக்கூடாது, முழு இருதயத்தோடு நீ அவரை விலகி போகாதிருங்க, இப்படி இருந்தாலே போதும் அப்படிங்கிறார். ஆனா அவங்க ஆண்டவர் வளர்த்து ஆசீர்வதிக்கிறார். 24-25 பாருங்க, இந்த பொல்லாப்பை செய்தால் நீங்களும் உங்கள் ராஜ்யம் நாசம் அடைவீர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க ஆண்டவர் வளர்த்து ஆதரிச்சாலும் கேட்கவே மாட்டாங்க. சாலமோன் நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24வது வசனம். சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான், அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்துச்சு. 25 1 ராஜாக்கள் 4:25 சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் தான் துவங்கி பேர்சபா மற்றும் யூதயா இஸ்ரேலும் தங்கள் தங்கள் திராட்சை செடியிலும் நிலையிலும் தங்கள் அத்திமரத்திலும் சுகமாய் இருந்தார்கள். ஹாப்பி. ஆண்டவர் சாம்பிளையும் காமிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட மக்கள் சாமுவேல் காலத்திலேயே சாலமோன் காலத்திலே பின்மாற்ற போயிட்டாங்க. எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள்ங்கிறதுக்கு பல முறை தியானித்தது. என்னாகும் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல கோராக புத்திரன். அப்ப அது கேம் போறதுல டைம் இல்லை,
எல்லாம் டீட்டெயிலா பார்த்தாச்சு. நேற்று தான் கடைசியில் முடிச்சிருக்கோம் ஒரு அதிகாரத்தை. சரி, உபாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து நம்ம ஒரு காரியத்தை சொல்றோம். அவங்க எதிர்த்து பேசினா என்ன அர்த்தம்னா, நான் உன்னைய விட பெரிய ஆள். பேதுருக்கு துப்பட்டா எல்லா ஊரு ஜந்து எல்லாம் வருது, அடுத்து அப்படி எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு தெரியும். எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம். உபாகமம் 9வது அதிகாரம் 24வது வசனம். 9:24. ஆண்டவர் ஏன் இவர்களை எதிர்த்து இவர்களை குறித்து ஒரு சர்டிபிகேட் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகளை நான் வளர்த்தேங்கிறாரு. தகப்பன் செய்தது போல எல்லா நன்மைகளையும் செய்து, ஆனா அவங்க மறந்துட்டாங்க. மறந்ததுக்கு காரணத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உபாகமம் 9:24. நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் எனக்கு விரோதமாக கண்ணங்குடி. அறிந்த நாள் முதற்கொண்டு எனக்கு எத்தனையோ ஆடுகள் இங்க இருக்குது. அந்த ஆடுகள்லாம் வித்தியாசமான ஆடுகள். ஒவ்வொரு ஆடுகளை பத்தி எனக்கு ஏறக்குறைய தெரியும், இந்த ஆடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கிறாரு? எங்க அப்பாவுக்கு என்னையே தெரியும். ஆனா கொஞ்ச நாள் எங்களை விட்டுட்டு போயிட்டார். பரமபிதா நமக்கு புதிய வானம் புதிய பூமி நம்ம கொண்டு சேர்க்கிற வர அது அவருடைய சித்தம். ஜபிச்சு படிப்போம். மகா இரக்கமும் கரவேமல்ல பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா. வானங்கள் பூமிகள் அந்த ஒரு சாட்சியாக வைத்து சொன்ன காரியத்தை நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. அதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.